வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனி நம்ம கைஜிங்கிற அனிமையோட 13th எபிசோட் தாங்க பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்ல பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு புரியும். அது போக நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த சேனல் அனுப்பிச்சு விடுங்க, இந்த ஸ்டோரி அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா பிகாஸ் இது ஒரு நல்ல ஸ்டோரி. சரி வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ள போலாம். ஸோ போன எபிசோட் லாஸ்ட்ல பார்த்திருந்தீங்கன்னா ஒரு புது கேமை பத்தி, ஈ கார்டுன்னு ஒரு கேமை பத்தி அந்த சேர்மேனும் அந்த டோனிகாவும் பேசிட்டு இருப்பாங்க. இப்பதாங்க அந்த கேமை பத்தியே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா டோனிகாவா வந்து இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மொத்தம் இந்த கேம்ல நம்ம 10 கார்டு யூஸ் பண்ணுவோம். இந்த 10 கார்டுமே பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து சிட்டிசன் கார்டு, இன்னொன்னு வந்து எம்பரர் கார்டு, இன்னொன்னு வந்து ஸ்லேவ் கார்டு. இந்த 10ல பாத்தீங்கன்னா 8 சிட்டிசன் கார்ட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு எம்பரர் கார்டு இருக்கும், ஒரே ஒரு ஸ்லேவ் கார்டு இருக்கும். இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். அதாவது ஒரு எம்பரர் கார்டு 4 சிட்டிசன் கார்டு, ஒரு ஸ்லேவ் கார்டு 4 சிட்டிசன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ இந்த கார்டு பார்த்துட்டீங்கன்னா இப்போ எங்கிட்ட எம்பரரும் 4 சிட்டிசன் இருக்குன்னா உங்ககிட்ட ஸ்லேவும் 4 சிட்டிசன் இருக்கும். நம்ம 3 மேட்ச் விளையாடணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். நீ எம்பரர் கார்டு வச்சு விளையாடணும், நான் ஸ்லேவ் கார்டு வச்சு விளையாடணும். அப்புறம் 3 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி 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 அப்படி மாத்திக்கணும். இது ரொம்பவுமே சிம்பிளான கேம் தான். இப்போ என்கிட்ட ஒரு 5 கார்டு இருக்கா, இதுல இருந்து நான் ஒரு கார்டு எடுப்பேன், அதை திருப்பி வைப்பேன். நீ உங்ககிட்ட இருக்கிற ஒரு கார்டு எடுத்து திருப்பி வைக்கணும். ஸோ 2 பேரும் கார்டை வச்சதுக்கு அப்புறம் அந்த 2 கார்டையுமே திருப்பி காட்டணும். ஸோ அப்பதான் யார் வின்னர் யார் லூசர்னு தெரியும். இப்போ இதுல யார் தெரியுமா ரொம்பவுமே பவர்ஃபுல் கார்டு? எம்பரர் கார்டு தான் இருக்கலே ரொம்பவுமே பவர்ஃபுல் கார்டு. அதனாலதான் இந்த கேமுக்கே ஈ கார்டுன்னு பேர் வந்துச்சு. அதாவது இப்ப இந்த கேம்ல பாத்துட்டீங்கன்னா எம்பரர் கார்டு வச்சுட்டு சிட்டிசன் கார்டு வச்சாங்கன்னா எம்பரர் தான் வின்னு. சப்போஸ் ஸ்லேவ் கார்டு வச்சுட்டு சிட்டிசன் கார்டு வச்சாங்கன்னா சிட்டிசன் கார்டு தான் வின்னு. சப்போஸ் 2 சிட்டிசன் கார்டு வச்சாங்கன்னா அது ரெண்டுமே டிரா, பாயிண்ட் கிடையாது. ஆனா இந்த ஸ்லேவ் கார்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இது வந்து ஒரு அடிமை கார்டு அந்த மாதிரி. ஆனா அடிமையா இருக்கிறவங்களை பார்த்துதான் எம்பரரே பயப்படுவாரு. சோ வந்து எம்பரர் கார்டும் ஸ்லேவ் கார்டும் அட் அ டைம்ல வச்சாங்கன்னா ஸ்லேவ் தான் வின்னு. சோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எம்பரர் கார்டு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸை தோக்கடிக்கும், சிட்டிசன் கார்டு பாத்தீங்கன்னா ஸ்லேவை தோக்கடிக்கும், ஸ்லேவ் கார்டு பாத்தீங்கன்னா எம்பரர் தோக்கடிக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்லேவும் ஒரு கார்டு தான் இருக்கும், எம்பரரும் ஒரு கார்டு தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 8 கார்டுமே சிட்டிசன் கார்டு தான். ஸோ இதுல மேக்சிமம் அட்வான்டேஜ் யாருக்குன்னா எம்பரர் கார்டுக்கு. அதனாலதான் இந்த கேமுக்கு ஈ கார்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க கூட இந்த மாதிரி ஒரு கார்டை சின்னதாக கிரியேட் பண்ணி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடலாம். பட் இவங்க கட்டுற மாதிரி பெட் கட்டிலாம் விளாடாதீங்க, சும்மா ஃபன்னுக்கு விளாடுங்க. ஸோ டோனிகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இதுதான்ப்பா இந்த கேமோட ஃபேக்ட், இந்த முக்கான மாதிரி நம்ம விளையாடணும், அவ்வளோதான். இது அதை தோக்கடிக்கும், அது இதை தோக்கடிக்கும். இந்த மாதிரி தான் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் இந்த கேமு. சொல்ல போனா இந்த ஸ்லேவால வந்துட்டு எம்பரரை தோக்கடிக்க முடியும் இந்த கேம்ல மட்டும்தான் இப்படி வச்சிருக்காங்க. ஆனா ரியல் லைஃப்ல எடுத்துக்கோ, ஒரு அடிமை எப்பவுமே அரசனை வந்து தோக்கடிக்க முடியாது. ஸோ டோனிகாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஸோ இந்த கேம்ல நீ கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான். இப்ப பாத்தீங்கன்னா எம்பரர் கார்டு இருக்கிறவங்க ஒரு எம்பரர் கார்டு 4 சிட்டிசன் கார்டு வச்சிருப்பாங்க. ஸ்லேவ் சைடு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ் கார்டு 4 சிட்டிசன் கார்டு வச்சிருப்பாங்க. ஸோ எம்பரர் கார்டு வச்சிருக்கிறவங்க எப்ப வந்துட்டு ஆப்போனன்ட் வந்து சிட்டிசன் கார்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணி அந்த எம்பரர் கார்டை பிளேஸ் பண்ணணும். அதே ஸ்லேவ் சைடு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஆப்போனன்ட் எப்ப எம்பரர் கார்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்லேவ் கார்டை யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டோனிகாவா சொல்றாருங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மைண்ட் பேஸ்டு தான் கைஜி. ஸோ வந்து உன் மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ ஸ்ட்ராங்கா மைண்ட் இருக்கிறனால தான் நீ இப்போ ஏன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆனா நீ ரொம்பவுமே லக்கி கைஜி. இங்க பார், நீ இந்த கேம்ல கிட்டத்தட்ட 100 மில்லியன் வரைக்கும் ஜெயிக்கலாம்னு 100 மில்லியன் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு கைஜி ஷாக் ஆக, அதுக்கு டோனிகாவா சொல்றாரு, ஆமா 100 மில்லியன் வரைக்கும் நீ ஜெயிக்கலாம், ஆனா நீ அதுக்கு ஏத்த மாதிரி ரிஸ்க்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி என்ன நான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்க, நீ வந்து ஒன்னு சூஸ் பண்ணிக்கணும், ஒன்னா உன்னோட கண்ணு இல்லாட்டி காது அப்படின்னு இவர் சொல்றாருங்க. நம்ம கைஜிக்கு ஒன்றும் புரியல. அப்ப டோனிகாவா வந்துட்டு சைட்ல இருக்கிற பாடி கார்டை கூப்பிட்டு அந்த பாக்ஸை எடுத்துட்டுவான்னு சொல்ல அவரு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வராருங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 டிவைஸ் இருக்கு. ஒன்னு வந்து கண்ணில் மாட்டுற மாதிரி ஒரு டிவைஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா காதுல மாட்டுற மாதிரி ஒரு டிவைஸ். நம்ம கைஜியும் பாக்குறாரு, இங்க பாரு, நீ இந்த கேம்ல பணைய வச்சு விளையாட போறது உன்னோட ஆர்கனை, ஒன்னா உன் கண்ணை வச்சு விளையாடணும் இல்லாட்டி உன் காதை வச்சு விளையாடணும். இந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்பி மாதிரி இருக்கு பாத்தியா, நீ தோக்கும் போது
அந்த ஃபுல்லா தோத்துட்டீங்கன்னா அந்த கம்பி உன் இயரை டேமேஜ் பண்ணும், இல்லாட்டி கண்ணை டேமேஜ் பண்ணும்னு சொல்லி நம்ம கைஜிக்கு ஒன்றும் புரியல. என்னதடா இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆமாப்பா 3 சென்டிமீட்டருக்கு இந்த கம்பி உன்னோட காதுலயோ இல்ல கண்லயோ இறங்கும். அதை நீ தான் டிசைட் பண்ணணும். உனக்கு தெளிவாவே நான் சொல்றேன் கைஜி. இப்போ இந்த டிவைஸை உன் காதுல மாட்டிட்டீங்கன்னா இந்த டிவைஸ் 3 சென்டிமீட்டருக்கு அந்த கம்பி உள்ள போனாதான் உன்னோட காதே டேமேஜ் ஆகும். அது வரைக்கும் உன் காது டேமேஜ் ஆகாது. ஸோ நீ அந்த 3 சென்டிமீட்டர் இருக்கு பாத்தியா, அதைத்தான் நீ பெட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லு. நம்ம கைஜி ஷாக் ஆகுறாரு. ஆமா, நீ வந்து அந்த 3 சென்டிமீட்டரை 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ பெட் கட்டணும். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் மொத்தம் நம்ம கிட்ட 12 ரவுண்ட் இருக்கு. இந்த 12 ரவுண்ட்ல நீ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை பெட் கட்டணும். 1 மில்லிமீட்டர் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சப்போஸ் ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் வந்து அந்த 1 மில்லிமீட்டருக்கு 1 லட்ச ரூபா தருவேன். சப்போஸ் நீ தோத்துட்டீங்கன்னா உன் காதில் இருக்கிற அந்த ஷார்ப்பான அந்த கம்பி பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் உள்ள இறங்கும் அப்படின்னு சொல்ல நம்ம கைஜிக்கு இப்பதான் புரியுது. ஸோ இந்த கேம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிவைஸை வந்துட்டு அவர் கண்லேயோ காதுலயோ மாட்டிட்டாருன்னா அது போய் அந்த கம்பி வந்து அந்த ஆர்கனை டேமேஜ் பண்றதுக்கு 3 சென்டிமீட்டர் உள்ள போகணும். ஸோ இப்போ நம்ம கைஜி என்ன பண்ண போறாருன்னா அந்த 3 சென்டிமீட்டர் தான் அவர் பெட் வைக்கணும். ஒவ்வொரு கேமுக்கும் வந்து இவ்வளோ மில்லிமீட்டர் வந்துட்டு நான் பெட் கட்டுறேன், 1 மில்லிமீட்டர் வைக்கிறேன், 2 மில்லிமீட்டர் வைக்கிறேன் அப்படின்னு. சப்போஸ் அவர் வந்து 30 மில்லிமீட்டர் வச்சாருன்னா அப்பவே அவர் கேம் முடிஞ்சிருது. சப்போஸ் இப்போ நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டத்திலே நான் 30 மில்லிமீட்டர் வைக்கிறேன் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு அப்படி தோத்துட்டாருன்னா அந்த கம்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 மில்லிமீட்டர்னா 3 சென்டிமீட்டர் உள்ள போய் அவர் காதை டேமேஜ் பண்ணிடும், கண்ணை டேமேஜ் பண்ணிடும். இதுதான் கேம். ஸோ அந்த மில்லிமீட்டரை வந்துட்டு அவர் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணி பெட் கட்டணும். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டைம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும். இல்லாட்டி இந்த கேம் நடக்கவே உங்களுக்கு புரியும். ஏன்னா இன்னும் ஒரு 4-5 எபிசோட் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும். டோனிகாவும் சொல்றாரு, இது ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லையே கைஜி, நீ அவ்வளோ பெரிய கம்பியே பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து உயிர் பயத்தையே வந்து நீ மிஞ்சிட்டு இங்கே வந்துட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கன் இழக்கிறது ஒன்றும் உனக்கு ஒன்றும் பெரிய ஒரு பயமா இருக்க போறது இல்லை. அது போக முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல நீ எம்பரர் சைட்ல இருந்து நீ 1 மில்லிமீட்டர் கட்டி நீ ஜெயிச்சினா உனக்கு 1 லட்ச ரூபா தருவோம். சப்போஸ் 5 மில்லிமீட்டர் கட்டி நீ எம்பரர் சைட்ல ஜெயிச்சினா உனக்கு 5 லட்ச ரூபா தருவோம். அதே சப்போஸ் நீ சேவ் சைட்ல இருந்து ஜெயிச்சிட்ட, ஸ்லேவ் சைட்ல இருந்து எம்பரர் நீ தோக்கடிச்சிட்டேன்னா உனக்கு 1 மில்லிமீட்டருக்கு வந்து 5 லட்ச ரூபா தருவோம், 5 மடங்கு தருவோம். ஏன் தெரியுமா? இருக்கிறதுலே ரொம்பவுமே கஷ்டமான இடம் வந்து ஸ்லேவ் சைடு தான். ஏன்னா 8 சிட்டிசன் கார்டு இருக்கு. 8ல எப்ப வேணாலும் சிட்டிசனும் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்லேவ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து சிட்டிசன் தான் வந்து அதிக கார்டு இருக்கிறனால ஸோ எம்பரர் சைடு தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கு தான் 5 மடங்கு அமௌண்ட்டு. நீ ஸ்லேவ் சைட்ல இருந்து ஜெயிச்சினா உனக்கு 5 மடங்கு அமௌண்ட் அப்படின்னு சொல்ல நம்ம கைஜிக்கு இப்பதான் புரியுது. சேர்மன் ரொம்பவுமே உங்க மேல இறக்கப்பட்டு தான் இந்த ஆஃபரே கொடுத்துக்கிறாரு கைஜினோன்னு. இந்த வார்த்தையை கேட்டோன்னே கைஜி வந்து கத்துறாரு, என்னது இறக்கப்பட்டீங்களா? டே நீங்களாம் உண்மையாலுமே இறக்கப்பட்டிருந்தா அந்த கரண்ட்டை வந்து நாங்கள் சொல்லும் போதே ஆஃப் பண்ணியிருந்தா அத்தனை பேர் உயிரை விட்டுருக்க மாட்டாங்க. இறக்கத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்கடா, நீங்களாம் வந்து மனசாட்சி இல்லாத மிருகண்டா, டியோ கிளவா நீயும் இப்படிதாயா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனை பார்த்து கட்டியிருக்காரு. ஈஸியா என்ன நம்பிதான் இந்த டிக்கெட் கொடுத்துருக்காரு. அது போக சகாரா அநியாயமா செத்து போயிட்டான். ஸோ இவங்களுக்காச்சும் நான் இந்த கேம் விளாண்டு நான் ஜெயிப்பேன் கண்டிப்பா அப்படிங்கும் போது நம்ம டோனிகாவா சொல்றாரு, இங்க பார்ப்பா நீ வந்து உயிருக்கு பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன் நீ வந்துட்டு ஒரு 2-3 மில்லியன் பார்த்தீங்கன்னா நீ அசால்ட்டா இந்த கேம்ல ஜெயிக்கலாம். அதே உனக்கு வந்து 10 மில்லியன் 20 மில்லியன் 100 மில்லியன் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீ ரிஸ்க் எடுக்கணும். சொல்லு, உனக்கு வந்து உன் கண்ணு முக்கியமா இல்லை காது முக்கியமா? அது போக இந்த மாதிரி ஒரு கேமுக்கு நீ சூட் ஆகுவியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ பிரிட்ஜை காசு பண்ணி வந்துட்ட, அது வேற மாதிரி கேமு. ஆனா இது ஃபுல்லாவே மைண்டு சம்பந்தப்பட்ட கேம் அப்படிங்கும் போது நம்ம கைஜி சொல்றாரு, இங்க பாரு இதுக்கு முன்னாடியே நான் அந்த ஸ்டோன் பேப்பர் சீசர் கார்டில் வந்துட்டு என் மைண்டை யூஸ் பண்ணி தான் வந்து நான் விளாண்டு வந்தேன் அப்படிங்கும் போது டோனிகாவா சொல்றாரு, எனக்கு புரியுது கைஜி, ஸ்டோன் பேப்பர் சீசர் என்னமோ மைண்ட் கேம் தான். ஆனா நீ அதை வந்து ஒரு சின்ன பசங்களோட விளாண்டு இருந்த மாதிரி ஒரு கேம் அது. ஆனா இந்த கேம்ல நீ ஃபேஸ் பண்ண போற ஆப்பனண்ட் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு சொல்ல நம்ம கைஜி பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா டோனிகாவா வந்து பயங்கரமான ஒரு மைண்ட் கேமர். ஸோ அவரு கூட தான் இப்போ நம்ம கைஜி வந்து விளையாட போறாரு. ஸோ அது போக டோனிகாவா சொல்றாரு, அது போக இந்த கேம்ல இன்னொரு ரூல்ஸ் இருக்கு. நீ வந்து ஸ்டோன் பேப்பர் சீசர் கார்ட்ஸை வந்து திருப்பி வச்சு ரேண்டமா சூஸ் பண்ணி விளையாண்டுகிட்டு இருந்தில்ல, அந்த மாதிரி இந்த கேம்ல பண்ணக்கூடாது. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம கையில கார்ட்ஸை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது அந்த பார்த்துட்டு இருக்கும் போதே தான் அந்த கார்டை கீழே வச்சு பிளேஸ் பண்ணணும். நீ ரேண்டமாலாம் கண்ணை மூடி வைக்கிறேன் இல்லை நான் திருப்பி வச்சு விளாடுறேன்லாம் விளையாடக்கூடாது. உன் கையில கார்ட்ஸ் இருக்கணும். நீ கார்டு எடுத்து பிளேஸ் பண்ணும்போது நீ அந்த கார்டை பார்க்கணும். இதுதான் இதுல இன்னொரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல டோனிகாவும் இருந்துட்டு இந்த மைண்ட் கேம்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கைஜி. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு துறை நடிகன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 மில்லியன் மட்டும் ஜெயிச்சுட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது நம்ம கைஜி கோவப்பட்டு என்ன சொல்றான்னா, இங்க பார் டோனிகாவா, எனக்கு மைண்ட் கேமை பத்தி தெரியும். இங்க பார், நான் மட்டும் இந்த கேம்ல 20 மில்லியன் ஜெயிச்சிட்டேன்னா
நீ வந்துட்டு என் காலில் விழுந்து இன்னைக்கு இறந்து போனவங்க எல்லாத்துக்காகவும் நீ மன்னிப்பு கேட்கணும். ஸோ நான் 20 மில்லியன் ஜெயிச்சிட்டேன்னா நீ வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பியா அப்படின்னு கேட்க, நம்ம டோனிகாவும் இருந்துட்டு இங்க பார், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கும் தெரியல, பட் இருந்தாலும் சரி நீ ஏதோ கேட்கற பெட்டுங்கிற, ஓகே நான் பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். சப்போஸ் நீ 20 மில்லியன் ஜெயிச்சிட்டீங்கன்னா, இந்த கேம்லயும் ஜெயிச்சிட்டீங்கன்னா, நான் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்ப்பா, நீ இறந்து போனவங்க எல்லாத்துக்காகவும் மன்னிப்பு கேட்கறேன், சரி ஓகேவா டீலுன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கிற சேர்மேனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிக்கிறாருங்க. ஸோ நான் பெட்டுக்கு ஒத்துக்கிறேன் கைஜி, இப்போ நீ சொல்லு, நீ எதை இழக்க போற, உன்னோட கண்ணையா இல்லை உன்னோட காதையா அப்படின்னு கேட்க, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வராருங்க கைஜி. அங்கே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டே இருக்காரு. இவனுங்களை நம்ப முடியாது. ஸோ இப்போ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கூட கேமராலாம் வச்சு நம்ம கிட்ட என்ன காட்டுருக்குன்னு கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம போயிட்டு நம்ம இடத்த மாற்றி உட்காரணும், நம்ம சொல்ற இடத்துல தான் உட்காரணும். ஸோ நம்ம கைஜியும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு அவரு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு சேர்ல உட்காடுறாருங்க. பின்னாடி எந்த கேமராஸும் இல்லை, யாரும் வரக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா காதை தாங்க சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே இருக்கிற பாடி கார்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை வந்து காதில் வந்து மாட்டுறாங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய போர்டு வைக்கிறாங்க, இதை இந்த மாதிரி எவ்வளோ இவங்க பெட் வைக்கிறாங்க, அதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு நோட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பெட் வைக்கிறாங்க. அப்புறம் கார்டை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ டோனிகாவா சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம்னா கேம் ரொம்ப போர் அடிச்சிரும்பா. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா 5 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். இப்போ உன் சைடு வந்துருச்சுன்னா 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீ வந்துட்டு அந்த கார்டை வந்து மூவ் பண்ணி ஆகணும், என் சைடும் அப்படிதான் 5 நிமிஷத்துல நான் மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டைம் பார்க்கறதுக்கு அவரோட பாடி கார்டு கிட்ட இருந்து ஒரு வாட்சை கொண்டு வந்து வைக்கிறாருங்க. நீங்க இந்த வாட்சை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக முக்கியமான என்ன விஷயம் தெரியுமா, எப்பவுமே ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ 5 கார்டு இருக்கு. ஸோ 5 தடவை விளையாடணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எம்பரர் சைடில் இருக்கிறவங்க தான் கார்டை வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும், அப்புறம் ஸ்லேவ் சைடு. ஏன்னா ஸ்லேவ் சைடு ரொம்பவுமே டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் செகண்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் வந்து ஃபர்ஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் எம்பரர், இப்படி வந்து ஆல்டர்னேட்டா போய்கிட்டு இருக்கும். அப்போதான் இந்த கேம் இன்னும் சைக்காலஜிக்கலா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல 12 ரவுண்ட்ல 3 ரவுண்டுக்கு ஒரு தடவை நம்ம கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் எம்பரர் ஆடுவேன், நீ ஸ்லேவ் ஆடுவேன், நீ ஸ்லேவ் ஆடுவேன், அப்புறம் நான் எம்பரர் ஆடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு 12 ரவுண்டு, இதுல 3 ரவுண்டுக்கு ஒரு தடவை நம்ம கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கைஜிக்கு ஃபுல்லா புரியுது. இது புரியாதவங்க பாத்தீங்கன்னா இந்த கேம் கொஞ்சம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு ஃபுல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. மொத்தம் நம்ம கைஜிக்கு பாத்தீங்கன்னா 30 மில்லிமீட்டருங்க. சப்போஸ் அந்த 30 மில்லிமீட்டர் அவர் தோத்துட்டாருன்னா அவர் காது ஃபுல்லா டேமேஜ் ஆயிரும். ஸோ டோனிவா கேட்கிறாரு, சரி இப்ப நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண போறோம், எவ்வளவு மில்லிமீட்டரை வந்துட்டு நீ பணைய வைக்க போற அப்படின்னு கேட்க, ஸோ இப்போ நம்ம கைஜியும் பார்த்தீங்கன்னா நான் 10 மில்லிமீட்டர் கட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சேர்மேனும் சரி நம்ம டோனிகாவும் சரி 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. டோனிகாவை சொல்றாங்க, என்னடா 10 மில்லிமீட்டர் கட்டுற, இப்படி 10 மில்லிமீட்டர் கட்டினீங்கன்னா 3வது மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நீ உன் காதை இழந்துருவ அப்படிங்கும் போது, இங்கே பாரு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும், நான் 10 மில்லிமீட்டர் பெட் கட்டுறேன், எனக்கு 20 மில்லியன் ஜெயிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேப்பா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கைஜி வந்து எம்பரர் சைடு விளையாடுறாரு, டோனிகாவை வந்து ஸ்லேவ் சைடு விளையாடுறாரு. ஸோ கார்டுங்கிற கேம் பாத்தீங்கன்னா கடைசியா தொடங்கிருச்சு. இப்போ நம்ம கைஜியும் பாத்தீங்கன்னா யோசிச்சு ஒரு கார்டை வைக்கிறாருங்க. நம்ம டோனிகாவும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு ஒரு கார்டை டக்குன்னு வைக்கிறாரு. ஸோ 2 பேருமே அந்த கார்டை திருப்புறாங்க. பாத்தீங்கன்னா 2மே சிட்டிசன். ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு டிரா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டோனிகாவா சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ டோனிகாவும் பார்த்துட்டு ஒரு கார்டை வச்சுட்டாருங்க. ஸோ அடுத்தது நம்ம கைஜி பார்க்கறாரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து வைக்கிறாருங்க. ஸோ 2 கார்டையும் திருப்பி பார்க்கறாங்க. நம்ம டோனிகாவா பார்த்தீங்கன்னா சிட்டிசன் கார்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம கைஜி பார்த்தீங்கன்னா எம்பரர் கார்டு யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம கைஜி தான் வின்னர். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரா ஆனால் அது கணக்கு வந்திருக்காது. ஸோ இதுதாங்க இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம கைஜி ஜெயிச்சிருக்காரு. ஸோ கைஜி பெட் கட்ன வந்து மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர். ஸோ 1 மில்லிமீட்டருக்கு அந்த 1 லட்சம்னா இப்போ 10 மில்லிமீட்டருக்கு 1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ட்ரேல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ நம்ம கைஜி பார்க்குறாரு, அவ்வளோதான் 1 மில்லியன் அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டேனா. ஸோ இந்த 1 மில்லியன் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் வெளியே, இங்கே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் நம்மளால சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க, இல்லை நான் அப்படிலாம் யோசிக்க கூடாது, இதில் என்னோட காதும் வந்து உள்ள சம்மந்தப்பட்டிருக்கு, நான் கொஞ்சம் மிஸ் பண்ணனாலும் என் காதை இழந்துருவேன். ஸோ வந்து நான் கரெக்டாக விளையாடணும், நான் எந்த ஃபோக்கஸையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேமுக்கு வந்து 2 பேருமே தயாராகிறாங்க. அடுத்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் கேட்குறாங்க எவ்வளோ மில்லிமீட்டர் இப்போ செகண்ட் மேட்ச்க்கு நீ வந்துட்டு பெட் கட்ட போற அப்படிங்கும் போது நம்ம கைஜி இருந்துட்டு இப்போவும் நான் 10 மில்லிமீட்டர் தான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரும் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர்னு எழுதுறாங்க.
ஸோ நம்ம கைஜி தாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். கைஜி பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எம்பரர் கார்டை வச்சிடுறாருங்க. ஸோ டோனிகாவும் ஒரு கார்டு வைக்கிறாரு. சப்போஸ் அது ஸ்லேவ் கார்டாக இருந்தால் நம்ம கைஜி காலி. ஸோ வந்து அவரும் பார்த்தீங்கன்னா கார்டை திருப்பி போடுறாரு. பார்த்தா அது வந்து சிட்டிசன் கார்டு. ஸோ இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கைஜி தான் ஜெயிக்கிறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போதான் நம்ம டோனிகாவை அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, எனக்கு உன்னோட ஹார்ட் பீட் சத்தம் இது வரைக்கும் கேட்குது கைஜி, என்னால் அதை உணர முடியுது, நீ அடுத்ததா என்ன யோசிப்பேன்னு கூட என்னால் நினைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுது கைஜி அப்படின்னு சொல்ல நம்ம கைஜியும் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க. அது பார்க்கலனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.